தினேஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டெப் அப் எஸ்ஐபி அண்ட் இன்வெஸ்டிங் இன் த சேம் ஃபண்ட் அப்புறம் நம்மளா மேனுவலாக ஒரு 1000 ரூபா வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுறது இது ரெண்டுக்கும் அதாவது நீங்கள் நான் ஸ்டெப் அப் எஸ்ஐபியாக போனால் நல்லா இருக்குமா அல்லது அப்படி இல்லாமல் நான் இந்த வருஷம் 1000 போட்டு அடுத்த வருஷத்துலேருந்து நானாகவே போய் ஒரு 1000 இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி அது ரெண்டில் எது நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ரெண்டுக்கும் சேமாக இருக்குமானா டெஃபினட்டாக சேமாக தான் இருக்கும். அதில் வந்து மாறுதல் எதுவும் இருக்காது. பட் என்ன கீ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு ஆட்டோமேட்டிக்காக இனிஷியேட் பண்ணி வைக்கையில் 13வது மாதத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த 1000 2000 ஆகிடும். அப்புறம் 25வது மாதத்துலேருந்து அந்த 2000 3000 ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நம்மளாக போய் பண்ணுறோம் அப்படிங்கையில் வந்து இன்னும் நமக்கு பல வேலைகள் இருக்கும், வேலைப்பளு அல்ல பல இஷ்யூஸ் இருக்கும், மறந்துடுவோம், ஆல் தோஸ் திங்ஸ் அதெல்லாம் இருந்து அது ஒரு டிசிப்ளினாக வராது. அதனால தான் இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபியை சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஓவரால் சினரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் எஸ்ஐபி இஸ் பெட்டர் தேன் நம்மளாக போய் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணுறதை விட அது பெட்டர். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் கேட்டிங்கன்னா ஸோ ஆல்வேஸ் கோ சூஸ் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும்னா செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ரேஷ்மா பிரவீன்குமார் வந்து நான் என்னோடய குழந்தைங்க பேரில் எஸ்ஐபி பண்ணணும் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். குழந்தைங்க பேரில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்பா அல்லது அம்மா யாராவது ஒரு ஆளுக்கு பேன் கார்டு இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், ஆதார் கார்டு அஃப்கோர்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா குழந்தையினுடைய நேமில் அப்பாவையோ அல்லது அம்மாவையோ கார்டியனாக கொடுத்து தாராளமாக எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம். அப்பா அம்மாவுடைய பேங்க் அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். பிற்காலத்தில் குழந்தை வந்து 18 வயசு ஆகல குழந்தைக்குன்னு ஒரு பேன் கார்டு எடுத்து குழந்தைக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மைனர் டு மேஜர் சேஞ்சஸ் கொடுக்கணும் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். இல்லை அதுக்கு முன்னால் பணம் எடுக்கிறதா இருந்தால் குழந்தை பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் அவசியம் தேவை. பணம் போடையில் உங்களுக்கு தேவையில்லை, பட் பணம் எடுக்கையில் குழந்தை பேரில் பேங்க் அக்கௌண்ட் வந்து அவசியம் தேவை. ஸோ அதனால் பெட்டர் வந்து நீங்கள் ஒரு சில்ட்ரன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டுங்க. ஏதாவது ஒரு பேங்க்கில் சில்ட்ரன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பேன் கார்டு அப்பா அல்லது அம்மாவுடைய பேன் கார்டை கொடுத்தே வந்து நீங்கள் தாராளமாக மைனர் நேமில் எஸ்ஐபி ஆரம்பிச்சுக்கலாம். அந்த குழந்தை பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே எஸ்ஐபி பணமும் போகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் இப்போ பணமே எடுக்க போகிறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, மேஜராக இதுக்கு முன்னால் பணமே எடுக்க போகிறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே கூட நீங்கள் குழந்தைக்காக எஸ்ஐபி போட்டு வரலாம். ராஜாராம் அப்படிங்கிறவர் வந்து கோல்டு பீஸ் வெர்சஸ் கோல்டு இடிஎஃப் எது பெட்டர் அப்படின்னு கேட்குறாரு. கோல்டு பீஸும் ஒரு இட் இஸ் ஒன் ஆஃப் த கோல்டு இடிஎஃப்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். அதுவும் ஒரு கோல்டு இடிஎஃப் தான். கோல்டு பீஸுங்கிறத வந்து இந்த நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற நிறுவனம் வச்சுருக்கு. அது முத வந்ததை கண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அல்மிரானா கோத்ரேஜ் அல்மிரா அப்படிங்கிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி கோல்டு இடிஎஃப் அப்படின்னாவே கோல்டு பீஸுங்கிற அளவுக்கு அது பாப்புலர் ஆகிடுச்சு. ஏன்னா திட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபர்ஸ்ட் இடிஎஃப்ஸ் தட் கேம் இன் த மார்க்கெட். ஸோ அதனால தான் அதர்வைஸ் தே ஆர் ஒன் அண்ட் த சேம். கோல்டு பீஸ் இஸ் ஆல்சோ இயர் கோல்டு இடிஎஃப். நான் இப்போ வந்து மிட் கேப் ஃபண்டில் லம்சம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரத்தில் நான் பண்ண போகிறேன். 3 வருஷம் நான் வெயிட் பண்ணுறேன். அப்படின்னா நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, குட் டைம் டு இன்வெஸ்ட் அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர். ஜென்ரலாக வந்து ரைட் நவ் ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து த வேல்யூவேஷன்ஸ் ஆர் ஹையர். ஸோ அதனால் இப்போ லம்சம் போடுறவங்க வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்பில் போடாமல் லார்ஜ் கேப்பில் போட்டுட்டு அப்புறம் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து மிட் கேப் ஸ்மால் கேப் கொஞ்சம் சீப்பாகையில் ப்ராபப்ளி மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபண்டுகளுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா எப்போவுமே ஜென்ரலாக வந்து எது கொஞ்சம் விலை மலிவாக இருக்கோ அதைத்தான் நம்ம வாங்கணும். அப்படின்னு வந்து பார்க்கையில் இப்போ வந்து லார்ஜ் கேப்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி விலை மலிவாக இருக்குது. அப்படிங்கையில் லார்ஜ் கேப் ஃபண்ட் வுட் பி எ பெட்டர் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஆர் மல்டி கேப் அது மாதிரி போய்க்கலாம். மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து ஏற்கனவே இடையில செபியும் சொல்லியிருந்தாங்க, பல மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே வந்து ஜென்ரலாக ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது, வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த சமயத்தில் வந்து இன்னும் மிட் கேப் ஃபண்டுகளில் மொத்த முதலீடு செய்ய வேண்டாம். அதுவும் 3 வருஷத்துக்கு டெஃபினட்டாக முதலீடு செய்ய வேண்டாம். மிட் கேப் ஸ்மால் கேப்னாவே மினிமம் ஒரு 7 வருஷமாவது டைம் பீரியட் இருந்தால் தான் இட் இஸ் பெட்டர். அது மினிமம் 7 வருஷம் இல்லாமல் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டுகளில் முதலீடு செய்யாதீங்க. ஒருத்தங்க வந்து டிமேட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் எஸ்ஐபி பெஸ்ட்டா இல்லை ஜுவல்லரி டைப் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அணிவித்து கொள்ள வேண்டும், நம்ம வந்து அணிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஜுவல்லரி தான் வாங்கி ஆகணும். அதில் வந்து எந்த விதமான
வித்தியாசமும் இல்லை, இன்னும் அது வேறுபாடுகள் இல்லை, முரண்பாடுகள் இல்லை. ஸோ ஏன்னா ஜுவல்லரி தேவை நமக்கு அப்படிங்கையில் வந்து குழந்தைக்கோ மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ யாருக்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது நீங்கள் ஜுவல்லரி வாங்கித்தான் ஆக வேண்டும். இப்போ இந்த கேள்வி எங்கே வரும் அப்படின்னா, நான் கோல்டில் முதலீடு பண்ண போகிறேன், முதலீடு செய்கிறதுக்கு வந்து எனக்கு ஜுவல்லரி பெஸ்ட்டா அல்லது டிமேட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி மெத்தட் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளில் கோல்டு ஃபண்டுகள்னு இருக்குது. ஈவன் டிமேட் கூட அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண வேணாம், அது இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டுகள்லேயே கோல்டு ஃபண்டுகள் இருக்குது. அதை எஸ்ஐபி மெத்தடில் மாதம் ஆஸ் லோ அஸ் ₹100 நீங்கள் ஆரம்பித்து தாராளமாக போடலாம். 100, 500, 1000 எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் மாதம் அப்பர் தெர் இஸ் நோ அப்பர் லிமிட். மாதம் 50,000 லட்ச ரூபாய்க்கு போடுறதுனால தாராளமாக போடலாம். ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கன்சிடர் பண்ணையில் எஸ்ஐபி மெத்தடு மியூச்சுவல் ஃபண்டுகள் தான் பெஸ்ட்டு ஜுவல்லரியை விட. நான் அணிஞ்சிக்க போகிறேன் அப்படின்னா பெட்டர் யூ கோ ஃபார் ஜுவல்லரி. ஆர்பிஐ பாண்டு மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப சேஃபு. ஆனால் அது 8.05 இப்போ இன்னைக்குள்ள இதில் பார்த்தீங்கன்னா 8.05 உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு 9.5% கிடைக்குமா, 10% கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக ப்ரைவேட் பாண்ட்ஸ் போகலாம். ப்ரைவேட் பாண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்க ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், டி கிரேட் மாதிரி 4 விதமான பாண்ட் இருக்குது. இப்போ ஏ கிரேட் கம்பெனிக்கு போனீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு 3 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கிறது இதுக்கு கவர்மெண்ட் பேங்கிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஒரே நிறுவனத்தில் கொடுக்கறது ரொம்ப தவறு. 2010 இஷ்யூ பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரீபேமெண்ட் போது தான் எல்லாருக்கும் முடிச்சுக்காங்க, வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிக்ஸட் டெபாசிட்ல இதே ப்ராப்ளம் தான். எனக்கு எந்த விதமான நாலேஜுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, சுத்தமாக நாலேஜே இல்லை அப்படின்னீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். இந்த மாதிரி பாண்டில் போட்டு என்டையர் கேபிட்டல் லூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் எவ்வளவோ தேவை. இல்லை சார் எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எனக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது, ஈக்விட்டியே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆர்பிஐ பாண்டுன்னு ஒன்று இருக்குது. அதை ஸ்டாகர்டாக போடுங்க. அதே மாதிரி எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஆர்பிஐ பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க, மாதம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.